عاملا لله أولا وسلم رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد نبي ورسول. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أفلا يتوبون إلى الله ويستغفرونه والله غفور رحيم. அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நபி வழியில் ஜும்மா வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் இங்கே ஒன்று கூடுகிறோம். இந்த இனிய நேரத்திலே தௌபாவின் விதிமுறைகளும் தவறான புரிதல்களும் என்கின்ற தலைப்பிலே நினைவுபடுத்த வேண்டிய சில செய்திகளை எடுத்து கூறுவதுதான் இந்த ஜும்மா உரையினுடைய நோக்கமாக இருக்கு. ஏனென்று சொன்னால், தௌபா செய்வதன் மூலம் மறுமை நாளிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவுடைய சன்னிதானத்திலே அவனுடைய திருப்தியை பெற முடியும் என்ற அளவிற்கு மாத்திரமே முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் இந்த தௌபாவை மேலோட்டமாக அறிந்து வைத்திருக்கிறார்களே தவிர, தௌபா என்றால் என்ன, தௌபாவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய விளக்கங்கள் என்ன என்பதையெல்லாம் தெளிவான முறையிலே அறிந்து அதன் அடிப்படையிலே தங்களுடைய வாழ்க்கையிலே தௌபாவை மேற்கொள்கிறார்களா என்றால் நிச்சயமாக. அதனால்தான் கடந்த 2021 ஆண்டிலே எந்த பாவத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தாரோ அதே பாவத்திற்காக 2023 ஆண்டிலும் தௌபா செய்கிறார். 2023 ஆண்டிலே எந்த பாவத்திற்காக வேண்டி தௌபா செய்தாரோ அதே தௌபாவை தான் 2024 செய்வாரு. இந்த வருஷம் அதான் செய்வார். இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் என்ன? தௌபா செய்வதை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா விரும்புகிறான் என்ற ஞானம் மாத்திரம் தான் முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் இருக்கிறதே தவிர, தௌபாவை பற்றி உண்டான ஒரு முழுமையான புரிதல் முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு நிச்சயமாக. நீங்கள் திருமலை குர்ஆனை புரட்டி பார்த்தாலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை புரட்டி பார்த்தாலும் சரி, தௌபாவிற்கு பலவிதமான இலக்கணங்களை இஸ்லாமிய மார்க்கம் தெளிவான முறையில் கற்றுத்தருகிறது. அதை அறிந்து கொள்வதற்கு முன்னாடி முதல்ல தௌபான என்ன தலைப்ப முதல்ல புரியணும்ல. ஏன்னா தலைப்ப புரிஞ்சாதான் அதுக்கு தகுந்த மாதிரி விடைய தேட முடியும். ஆனா முஸ்லிம் சமுதாயத்திற்கு தலைப்பே இன்னும் புரியல. நீங்க வேணா கேட்டு பாருங்க, தௌபானா என்ன கேட்டு பாருங்க. நீங்களே சொல்லுங்க, தௌபானா என்ன சொல்லுங்க. பாவம் மன்னிப்பு. இஸ்திக்ஃபார்னா என்ன? பாவம் மன்னிப்பு. தௌபானாலும் பாவம் மன்னிப்பு தேடுறது, இஸ்திக்ஃபார்னாலும் பாவம் மன்னிப்பு தேடுறதுன்னா, சகோதரர் சொன்னார் பாருங்க, இந்த மாதிரி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒண்ணுதானாப்பா? இஸ்திக்ஃபார் என்ற வார்த்தையும் தௌபா என்ற வார்த்தையும் இரண்டும் ஒன்றா அல்லது ரெண்டு வேற வேற? இந்த அடிப்படை புரிதல் முஸ்லிம் சமுதாயத்திற்கு என்றைக்கு ஏற்படுகிறதோ
அன்றைக்குத்தான் அவர்களுடைய தௌபாவுக்கு இறைவனத்திலே சரியான மதிப்பு. உண்மையிலேயே தௌபா என்பது வேற, இஸ்திக்ஃபார் என்பது வேற. இது திருமறை குர்ஆன்ல கூட பார்க்கலாம். 5வது அத்தியாயத்தினுடைய 24வது வசனம். அஃபலா யதூபூன இலல்லாஹ். அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தௌபா செய்ய வேண்டாமா? வயஸ்தக்ஃபிரூனஹு. அல்லாஹ்விடத்திலே நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டாமா? ரெண்டு விஷயத்தை சொல்றாங்க பாருங்க. அல்லாஹ்விடத்தில் நீங்க தௌபா செய்ய வேண்டாமான்னு ஒரு கேள்வி, இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டாமான்னு ஒரு கேள்வி. அப்படின்னா நம்ம இதுல என்ன விளங்குது? தௌபானா வேற, இஸ்திக்ஃபார்னா வேற. தெளிவா தெரியுதா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட என்ன சொன்னாங்க? வல்லாஹி, இறைவனின் மீது ஆணையாக, இன்னீ லஅஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நான் பாவ மன்னிப்பும் தேடுகிறேன், வஅதூபு இலைஹி, தௌபாவும் செய்கிறேன், ஃபில் யௌமி அக்ஸர மின் 70 மர்ரா, ஒரு நாளில் 70 முறை நான் என்ன பண்றேன்? அல்லாஹ்விடத்திலே தௌபாவும் செய்கிறேன், பாவ மன்னிப்பும் தேடுறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களா இல்லையா? அப்ப இதெல்லாம் நமக்கு என்ன விளங்குது? முதல்ல தௌபானா என்னங்கறத விளங்கணும், அதுக்கப்புறம் இஸ்திக்ஃபார்னா என்னங்கறத விளங்கணும். தௌபானா என்ன? அர்ருஜூஉ மினத் தம்பி, பாவத்தில் இருந்து மீளுதல். தௌபாவுடைய விளக்கம் என்னன்னு கேட்டா, இப்ப அல்லாஹ்விடத்துல நீங்க பாவ மன்னிப்பு தேட போறீங்க. அப்ப செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? எந்த பாவத்திலிருந்து நீங்கள் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கிறீங்களோ முதல்ல நீ அங்கிருந்து மாறு, அந்த பாவத்திலிருந்து மாறு. நான் மன்னிக்கிறது ரெடிதான், நான் ரஹ்மான் தான், ரஹீம் தான், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா முதல்ல நீ பாவத்திலிருந்து மீளணும் இல்லை, அங்கிருந்து திருமணம் இல்லை. அதே மாதிரி நதுமு என்னது? நதுமுன்னா கை சேதப்படுவோம். இந்த மாதிரியான ஒரு பாவத்தை நம்ம செஞ்சுட்டவே வாழ்ந்தாங்கல்ல, கலப்படம் பண்ணிட்டோமே, குடும்பத்துல உருப்படியா நடக்கலையே, சமூகத்துல உருப்படியா நடக்கலையே, அவர்களெல்லாம் எந்த அளவுக்கு கவலைப்பட்டிருப்பாங்க, வேதனைப்பட்டிருப்பாங்க என்ற கவலை நம்மளுக்குள்ள வரணும். கையெழுத்துக்கு முன்னாடி முதல்ல அங்கிருந்து மீளணும். எதிலிருந்து நம்ம மீளணுமோ அதனுடைய விளைவுகளை என்ன செய்யணும்? சிந்திக்கணும். அதுக்கப்புறம் அந்த பாவத்திற்குரிய பரிகாரம் இருக்குது பாத்தீங்களா? பரிகாரத்தை செய்யும். இதுதான் தௌபாங்க. தௌபாவுக்கு பாவ மன்னிப்புன்னு அர்த்தம் இல்லை. தௌபாவுக்கு என்ன அர்த்தம்? மீளுதல். தௌபாவுடைய நேரடியான பொருள் என்னன்னு கேட்டா மீளுதல். குர்ஆன்ல கூட அல்லாஹ் சொல்றாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹ். அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தௌபா செய்யக்கூடிய நேரத்தில் களப்பற்ற நிலையில் அல்லாஹ்விடத்துல கையேந்தணும். மனுஷன் மாதிரி நடிக்கிறவெல்லாம் கூட நான் செய்ய மாட்டேன் சார், நாளைக்கு அதை செய்யும், நாளைக்கு நான் தெரியாம செஞ்சுட்டேன் சார், இப்படி அல்லாஹ்ட்ட சொல்ல முடியுமா? இது தௌபா பண்ணாமே இருக்கலாம். அப்ப இப்படி அல்லாஹ் தன்னுடைய திருமலை குர்ஆன்ல 5வது அத்தியாயத்தினுடைய 39 நீங்க பார்க்கலாம். எப்படி சொல்றா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹாங்கிறது ஒண்ணு. 5:39 அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, பமன் தாப மின்பாதி லும்பி, அநீதமான காரியத்தை செய்ததற்கு பிறகு யார் அந்த அநீதத்திலிருந்து தாபன என்னது? திரும்புகிறாரோ, மீளுகிறாரோ அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பயன்படுத்திட்டு தான் சொல்றான், பைனல்லாஹ யதூபு அலைஹி.
அந்த தௌபாவை நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா நான் மன்னிக்க முடியும் தானே. அப்ப அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லக்கூடிய தௌபாவுடைய இலக்கணம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மவர்களுக்கு சொன்ன இலக்கணம் என்னங்கிறது தெரியாமலா நாம என்ன பண்ணிருக்கோம்? தௌபாங்கிறது என்னமோ சடங்கு மாதிரி வருஷம் ஃபுல்லா தப்பா நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். என் பாவத்தை கொட்டுறதுக்கு நம்ம குப்பை தொட்டியா சொல்லு. ஆத்துல முங்கி எதிர்க்கிறாங்க, முங்கி எதிர்த்தா பாவம் போயிடும். வேற ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒரு புனித நீர் ஆடிட்டாரு என்ன செஞ்சிடும்? அவருடைய பாவம் எல்லாம் கரைஞ்சு போயிடும். முங்கியல்ல ஒரு லட்சத்தை போட்டுட்டா பாவம் எல்லாம் அழிஞ்சு போயிடும். இது அவர்களுடைய நம்பிக்கை. நீ என்ன பத்தி என்ன விளக்கியிருக்க? நான் அப்படிப்பட்டவனா? அப்ப இந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான்? தௌபாவுக்கு விளக்கம் சொல்றானே இல்லையா? அவர்கிட்ட 10 லட்சம் ரூபாயை வாங்கி ஏமாத்தான். என்கிட்ட மன்னிப்பு கொடுங்க. என்னது? நீ வாங்கி ஏமாத்தினது உன்னுடைய சகோதரன் கணக்கான. அப்ப என்ன செய்யணும்? முதல்ல தௌபா செய்ய போற முதல்ல போய் அந்த கணக்கான நான் வைத்த கடன் இவ்வளவு, நான் உனக்கு இந்த மளிகை பொருள் கொடுக்குற நேரத்தில் இவ்வளவு கலப்படம் பண்ணேன், அறிஞ்சோ அறியாமலோ இன்னைக்கு நான் திருந்திட்டேன், இனிமேல் செய்ய மாட்டேன். ஒண்ணு வாங்கின 10 லட்சத்தை திருப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தௌபா. அப்படிதான் எல்லாம் மன்னிப்பான். அப்ப இவங்க வாங்கினதை கொடுக்கவே மாட்டான். பொண்டாட்டியை போட்டு அடிச்சு என்ன செய்யறது? யாரெல்லாம் என்ன மன்னிச்சீங்க? மன்னிக்க வேண்டிய ஆளா மன்னிச்சாரா? அதனாலதான் ஒரு முஸ்லிமுடைய மரண நேரத்தில் லாஸ்ட் கட்ட தொடரக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் சம்பந்தமா ஏன் கேட்டாங்க? நீ 5 நேரம் பள்ளிவாசல்ல போய் தொழுதான் இருக்கலாம், 10 ரூபாய் கடனாளியா நீ மௌத்தா போயிட்டான்னா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதான காரணம். அப்ப இந்த மாதிரி நம்ம அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம்ம விளங்கி வச்சிருக்கோமா? வமா கதருல்லாஹ ஹக்க கதரிஹி, என்னை விளங்க வேண்டிய முறையில் விளங்கவில்லை. ஏதோ அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லி நம்பிட்டு இருக்கானே தவிர என்னுடைய ஆற்றல் என்ன, நான் சொல்லி இருக்கக்கூடிய விதிமுறைகள் என்ன கேட்கிறானே அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா. இந்த மாதிரிதான் சஹாபாக்கள் புரிஞ்சிருக்காங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு முஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த களப்பட்ட நிலையில் தௌபா செஞ்சா அப்படின்னு சொல்றாங்க குர்ஆன்ல. அதுக்கு என்ன விளக்கம்னு கேட்கிறாங்க. அப்பதான் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? தௌபத்தன் நசூ, களப்பட்ட தௌபா என்று சொன்னால் ஐயதூப சும்மா யகூத், அதிலிருந்து மீண்டு மறுபடியும் அங்க போகக்கூடாது. அதுக்கு பேர் தான் தௌபா. அது என்ன மாதிரியான உதாரணம் சொல்றான்னு கேட்டா, அல்லாஹ் யஊத இல தம்பி அமாலா யஊது லபன் இல வாடி. கறந்த பால் மடியில ஊத முடியுமா? அப்படின்னு பால் எடுத்துட்டேன் பிரிஞ்சு முடியுமா? உனக்கு முடியாது இல்ல. அதே மாதிரி தௌபாங்க. தௌபானா என்னன்னு கேட்டா, யாரெல்லாம் நான் இந்த மாதிரி ஒரு வருஷமா நான் தொழல, பெரிய விஷயம் இல்லை, ஒரு வருஷம் தான் நீ தொழல, இனிமேல் தொழு, இனிமேல் தொழுகே, இனிமேல் நீ நீதியா நட. அப்ப நீ வருஷம் ஃபுல்லா நீ தொழ மாட்ட, சும்மா ரம்ஜானுக்கு மட்டும் வந்து என்ன அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்னா மன்னிச்சிருவானா? இத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களே இல்லையா? அதனால தௌபா செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம என்னது புரிந்து கொள்ளணும்? தௌபானா என்ன அது புரியும். இரண்டாவது என்ன? பாவத்திலிருந்து நம்ம மீண்டு வரணும் பாத்தீங்களா? அல்லது ஒரு பாவத்தை பாவமாக நம்ம எப்படி பார்க்கணும்? அப்படி பார்த்திருந்தா வருஷம் ஒரே பாவத்துக்கு நம்ம மன்னிப்பு இருக்க மாட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களே இல்லையா? இன்னல் மூமின
யாருமோ ஒரு மூமினை பொறுத்தவரை பாவத்தை அவன் எந்த பார்வையில் பார்ப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற நேரத்தில் கன்னஹு பி அஸ்லி ஜபல் யஹாஃபு அன் யக்உ அலைஹி, பெரிய மலை, பயங்கரமான பாறை, விழ போகுது, அதுக்கு கீழே ஒருத்தர் நிக்கிறான். நிம்மதியை நிப்பானாம பயந்துதான் நிப்பான். இந்த செகண்ட்ல நம்ம மேல பாறை வந்துருமோ, அடுத்த செகண்ட்ல நம்ம மேல பாறை வந்துருமோ பயம் இருக்குல்ல. அதே மாதிரிதான் ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் அவன் பாவத்தை எப்படி பார்க்கணும்? பயங்கரமா பார்க்கணும். அதனுடைய தண்டனை லிஸ்டாக இருக்குது. ஆனா நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கணும்? இது சின்ன பாவம், இது பெரிய பாவம் அப்படி தாண்டி சொல்றீங்கள. சின்ன பாவத்துக்கு நம்ம விடுபட மாட்டோம். எப்ப விடுபடுவோம்? இதுவும் பெரிய பாவம்னு சொல்லி எப்ப நம்மளுடைய உள்ளத்துல ஆழமா பதியுதோ அப்பதான் நம்ம அந்த பாவத்துக்கு விடுபடுவோம். இன்றைக்கு நம்ம அந்த அடிப்படையில் நம்ம இருக்கிறோமா? வைனல் ஃபாஜிர் யரா துனுபஹு, மூமின் இப்படி பார்ப்பான், பாவி எப்படி பார்ப்பான்? அதையும் சொல்றாங்க ரசூலுல்லாஹ். துபாபி வகஅ அலா அன்ஃபிஹி, மூக்கு மேல ஒரு ஈ உட்காருது. என்ன பண்ணுவா? தட்டி விட்டுருவாங்க. ஈ மேல கேசா போடுவோம், அப்படியே போட மாட்டோம். அப்போ ஒரு ஈ வந்துச்சுன்னா தட்டி விட்டுருவோம் இல்ல, அந்த ஈய கூட நம்ம பார்க்க மாட்டோம். இப்படி தட்டி விட்டு பேசாம பார்ப்போம், அற்பமா தான் பார்ப்போம். இதான் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய நிலை. எந்த பாவத்தை அல்லாஹ் பெரிய பாவம் என்று திருமறை குர்ஆனிலே சொல்கிறானோ அந்த மாபெரிய சிறுக்கி என்ற பாவத்தை கூட சின்ன பாவமாயிலே நன்மையாக நினைக்கிறான். அது ஒரு சுன்னத்தாக பார்த்து கொண்டிருக்கிறான். மறுமையில அல்லாஹ் ரஹ்மான் தான், சதி கடினமானவனா. குர்ஆன்ல சொல்றாங்கல்ல, இன்ன அதாப ரப்பிக லஷதீத், என் வேதனை கடுமையா இருக்குடா, கடுமையா இருக்கு. ரஹ்மான் தான், ஒரு மூஞ்சியை மட்டும் தான் நீ பார்த்துட்டு இருக்கிற. வா மறுமையில வா. மனுஷன் நீ ஏமாத்தன, என்னை ஏமாத்த முடியுமா? பமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் அல்ல சொல்றாங்க. அணு அளவு, நீ அணு அளவு நன்மை செஞ்சிருந்தாலும் கூலி கொடுப்பேன். அண்ணு அளவு பாவம் செஞ்சிருந்தாலும் அதுக்கு நான் தண்டனை கொடுப்பேன். அதனால மறுமையை வந்து நம்ம நீதிமன்றம் சொல்றதுக்குரிய அடிப்படையான காரணம் என்ன? நீங்க முஸ்லிம் சமுதாயத்தை எடுத்து பாருங்க, எதை பெருசா பார்க்கணுமோ அதை சிறுசா பார்க்கிறோம். அந்த நிலைமையில தான் இருக்கோம். எதை வந்து பெரிய நன்மையா பார்க்கணுமோ அது சின்ன நன்மையா பார்க்கணும். பெருசாக இந்த பஜ்ர் தொழுகை ஒன்று இருக்கு பாத்தீங்களா? 5 நேர தொழுகையிலேயே ரொம்ப ரொம்ப சிறப்பித்து சொல்லப்பட்ட ஒரு தொழுகை பஜ்ர். பஜ்ர் தொழுகை தானே. இன்னல் பஜ்ரி கான மஷ்ஹூதான். உங்களுக்கு சாட்சி வரும். பஜ்ர் தொழுகை சாட்சி சொல்லும். லோகரு நன்மை தரும், அசர் நன்மை தரும், மக்ரிபு நன்மை தரும், ஈசா நன்மை தரும். பஜ்ர் உனக்காக வேண்டி சாட்சி சொல்லும். பஜ்ர் என்ற தொழுகை சாட்சி சொல்லக்கூடியது. சாக்கு போக்கே சொல்ல முடியாத பஜ்ர் தொழுகைக்கு. பஜ்ர் தொழுகைக்கு வராம இருக்கிறவன் என்ன சாட்சி சொல்றது? ஏன் அசருக்கு வரல? கடைக்கு போயிருங்க. ஏன் மகரிபுக்கு வரல? கல்யாண வீட்டுக்கு அங்கேயும் போயிருங்க. பஜ்ருக்கு ஏன் வரல? சொல்ல முடியுமா உங்களுக்கு? இப்படி முடிச்சுட்டுதான் அல்லாஹ் கேட்கக்கூடிய நேரத்தில் பஜ்ரி கேட்ட வரல. என்ன அப்படின்னா அவனுக்கு பெரிய பிசினஸ் மேனா என்ன பண்ணிட்டு இருந்தாலும் என்ன பண்ணிட்டு அழைக்கப்படக்கூடிய பள்ளிவாசலிலே அழைக்கப்படக்கூடிய பாங்கி யாருக்கு? ஈமான்தாரிக்கா? ஈமான் இழந்தவனுக்கா? மத்த நேர பாங்க கூட கேட்காது. பஜ்ர் அமைதியா கேட்குமே. ஆம்பிளிஃபயர் 500 வாட்ஸ் ஆம்பிளிஃபயர் 7 ஹார்ன் ஊரே கேக்குது. உன் காது மட்டும் கேட்கலையா?
இதே மாதிரிதான் பாவம். பாவத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த பாவத்தை எல்லாம் நம்ம பெருசா பார்க்கணும், அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி பெருசாவே தெரியறது இல்லையா? சஹாபாக்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கணுமா இல்லையா? இன்னும் சொல்ல போனா ஒரு பாவத்துக்காக நம்ம தௌபா செஞ்சோம், என்ன பண்ணோம், மறுபடியும் அந்த பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கு பாத்தீங்களா? அது நமக்கு தெரியும். இவன் கூட சேர்ந்தனாலதான் இந்த தப்பை நான் பண்ணிட்டேன், இந்த இடத்துக்கு போனனாலதான் அந்த தப்பை நான் பண்ணிட்டேன், தெரியுமா இல்லையா? அப்போ ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும், மறுபடியும் அந்த பக்கம் போகக்கூடாது. ஏன்னா நீங்க தௌபா செஞ்சீங்க, கையேந்திட்டீங்க, உன்னை நம்பி நான் மன்னிப்பும் கொடுத்துட்டல. அப்ப நீ இங்க போனா வழிக்கு விட்டு விழுந்துருவேன்னு உனக்கே தெரியும் போது தௌபா செஞ்சு போட்டு நீ இருந்து அங்க போற, அந்த சூழ்நிலையே சந்திக்கிற. மனுஷர் ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? மரியா இன்னைக்கு நாம எதையெல்லாம் பாவம் நினைக்கிறோம், ஒட்டு மொத்தமா புத்தகைக்கு எடுத்து செஞ்சவங்க மனுஷன் என்ற சஹாபி. இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவனார், பாவத்திலிருந்து விலகினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மதீனாவிலே இருந்தார். மனுஷன் என்ற சஹாபி. ஆனா எல்லா பாவத்தையும் வாழ்நாள்ல கரண்டவர் சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி கரண்டவர் தான். அவரவர் வேலைக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு மறுபடியும் அனுப்புறாங்க. என்ன வேலை? அங்க கொஞ்சம் சிறை கைதிகளாக இருக்கிறாங்க, அவங்களை போய் நீ கூட்டு வா. இந்த வேலைக்காக வேண்டி அவங்களை எப்படியாவது கூட்டு வந்ததுக்கு இந்த பணிக்கு அவர் அனுப்புறாங்க. முக்கியமான பணி அனுப்புறாங்க இல்லையா? அவருக்கு யோசனை, மக்காவுக்கு போனாங்க, என்னுடைய ஈமானை சிதைத்த ஊரல்லவா அந்த ஊர், இறையச்சத்தை போக்கிய ஊரல்லவா அந்த ஊர், அதையெல்லாம் விட்டுட்டு தான் நான் மதீனாவே வந்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர்கள் இப்படி உத்தரவு போடுறாங்க, மறுக்க முடியாது. ஆனா அவருடைய சிந்தனையை ஓடும். ஏன் ஓடுது? அங்க ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா? ஆனா அந்த பெண்மணியுடைய பெயர், இந்த பெண்மணியோட தான் அத்தனை விதமான தவறை அவர் செய்திருக்கிறார். இந்த பெண்மணி மக்காவில் இருக்கிறார், ரொம்ப பழக்கம், ரொம்ப நெருக்கம். இப்ப நான் மக்காவுக்கு போனேன், அது ஒண்ணு திருந்தாம தான் நடக்குது, அது திருந்தல். இப்ப நான் போனேன், யோக்கியமா நீ உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, உன்னை பத்தி எனக்கு தெரியாம இருக்குது, நீ யாரு எப்படி பட்டவன் பேசுவாங்க. திருந்தவனையும் சும்மா திருந்தாவன் பேசுறது வேற, எவனா திருந்திட்டான்னு வைங்களா, ஆமா பெருசா பேசிட்டாரு, நீ ஓதாத மௌலதான் சொல்லு, நீ ஓதாத மௌலதா, நீ பண்ணாத சிறுக்கா, சிறுக்குல இருந்து திருந்தவனை பத்தி பெருமையா பேசவே மாட்டான், மாணவனை பத்தி பேசிக்க பார்க்கவே இல்லையா? இந்த யோசனை எல்லாம் இவருக்கு வருகிறார். அந்த எச்சரிக்கையோடைய போராட பாத்தீங்களா? ஏன் போராடு? அந்த சூழ்நிலையில் மீண்டும் நாம் சிக்கிக் கொள்ளக்கூடாது. இந்த தொடர்பு பாத்தீங்களா, இது சைத்தானுக்கு பிடிச்ச பெரிய வலை. எந்த வலை? உணர்ச்சியை தூண்டி விட்டு வலையை பின்னி விட்டுறது, வேற ஒண்ணு இல்லை. ஒரு மெசேஜ் தான், யாருக்கு வந்துச்சுன்னு தெரியல, தெரியல உனக்கு, நீங்கள் யார், அது உனக்கு கேட்கும். என்னதுக்கு நீங்கள் யாருன்னு கேட்கிறேன். தேவைன்னா மறுபடியும் அடிக்க போறான், என்ன பண்றது? நீங்க யார்? அங்க 2 நாள் அமைதி இருந்தது, நான் யார் என்றாலும் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன முடிஞ்சு போச்சு. உன்னுடைய மொபைல் தான் உன்னுடைய ஈமானை சாடிக்கக்கூடிய சரக்குழி, இத்து போக வச்சிடும். ஈமானை அடித்து பிடிச்சி குப்ப மாதிரி ஆக்கிடும், யாரும் பார்க்கல. இந்த தைரியம் தானே. இதனால எத்தனை பேர் வாழ்க்கை இழந்தவர்கள் இருக்கிறார்கள்.
கிட்ட சாப்பிட்டான்னு கேட்கறது, மனைவி கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசுறது, 5 நிமிஷம் கூட அவங்க அன்போட என்ன செய்யறது நான் பண்றது, எடுத்து ஒரு 2 நிமிஷமாவது பேச மாட்டேன். அதை வெயி இதுதான் மனைவி கிட்ட பேசுறது. ஏன்னா ஒரு 10 நிமிஷம் காம நேரம் போல பேசிட்டே போயிட்டு தான் வைங்கள, அதை வச்சே தெரியல அவன் மனைவி கிட்ட பேசுறேன். அந்த நிலைமையில தான் இருக்குது. விதிவிலக்கு மனைவி கிட்ட பேசக்கூடியது இருப்பா. உலகத்தினுடைய விதிவிலக்கு நான் சொல்றேன். யாருக்காக வேண்டியோ கவலைப்படுறேன். நீ பட்னியா, நீ சாப்பிட்டீங்களா, உடம்பு நல்லா கவனிச்சுக்கீங்க, அதெல்லாம் உனக்கு அவசியம் இல்லை. உனக்கு பேசுவதற்காக அவன் இருக்கிறது அதுதான் சைத்தானுடைய வலை. சைத்தானுடைய வலை. நீ சேகரித்த நன்மைகளை நாசமாக்குற வலை. கவனமா இருக்கணும். இதெல்லாம் மக்காவுக்கு போறார். யாரை விட்டு விலகி போனான்னு நினைச்சாரோ அந்த அனாதையை சொல்றாங்க. இவரை பார்க்க, ஆனா இவரு பார்த்துட்டார். யார? அந்த அனாதை என்ற அந்த ஓரமா போய் ஒழிகிற இங்க மறைவு வெயிலிருந்து ஒழிச்சுட்டார். இங்க இருந்து வெயில் அடிக்குது. வெயில் அடிச்சு என்ன ஆகும்? இவரு மேல அடிச்சு இவருடைய நிலம் அங்க அடிக்குது. அந்த நிலம் அந்த அம்மாவும் தெரியும். தூரமா இருந்து பார்க்கிறார். நம்மளால பார்த்து தெரியுது. நிழலை பார்த்து யாரும் தெரிஞ்சிருக்காங்க, எவ்வளவு இருக்குன்னு பார்த்து. நம்மளாம் மூஞ்சியை பார்த்து தான் நமக்கு தெரியும். நிழலை பார்த்து சரி நம்ம வந்துட்டாரு உடனடியாக அவங்க கேட்க முடியுது பாருங்க. நேரா போயிட்டாங்க மனுஷனுக்கு மறுபடியும் ஆகலாம் அப்படி மகிழ்வோட அவங்க பேசணுங்க. அப்படிதான் நம்மளுடைய மகிழ் பொங்கம்ல நம்மளுக்கு நட்பு வந்து ஒரு புதுப்பிக்கலாம். அந்த அம்மா வந்து என்ன சொல்றது? நல்வரவு பவித்த இந்த நல்ல ஐயா. இன்னைக்கு நம்ம ரூம் போடலாமா? இதே இன்று இரவு நாம் செல்லுவோமா? ஆம்பளை பொம்பளை கேட்கப்பா, இது பொம்பளை ஆம்பளை கேட்க அவன் எந்த அளவுக்கு இருக்குப்பா. அப்பதான் அவர் சொல்றார். என்ன சொல்றாரு? ஹர்ரமல்லாஹு ஸினா யா அனாதே, அல்லாஹ் இந்த ஸினாவை, இந்த ஒழுக்கக்கேடான காரியத்தை ஹராமாக்கி இருக்கிறான் அல்லவா. இதை அவங்களுக்கு ஏற்றுவாங்க. ஈமான் பூண்டாதான ஒரு மனிதனுடைய திருத்தலுடைய பின்னணியில் எந்த அளவு அவர் சிரமப்பட்டிருப்பான், எந்த அளவு அவர் சந்திச்சுட்டு இருப்பான்னு தெரியும். அவங்களுக்கு தெரியாதுல்ல. அவங்க என்ன பண்றாங்க? இந்த ஆள் வந்த நோக்கம் தெரியும். சிறை கைதி கூட்டு போட்டா வந்திருக்கு. மக்களை எல்லாம் கூப்பிடுறாங்க. யார்? அந்த அம்மா. நம்ம சிறை கைதிகளை கூப்பிட்டு போறது வந்திருக்காங்க. கடத்தி போறாங்க வந்திருக்கு. மாட்டி போது பாத்தீங்களா? இப்படித்தான் நீ மாட்டு. தனிமையில பேசுறவா உனக்கு இனிமே தெரியும். மாட்டிட்டியா உன் மானமோ மானத்தை கிழிச்செடுத்துவான். இது இயல்பு. அந்த காலத்துல இருந்தே தான். நான் எவ்வளவுலாம் நம்பி இருக்கேன். உன் தங்கச்சியை நம்பு, ஒக்காவை நம்பு, உன் மனைவியை நம்பு. எவளையோ எனக்கு நீ நம்ப, எவனையும் எனக்கு நம்பன. இந்த அளவுக்கு மோசமானவன் எனக்கு தெரியல. உனக்கு தெரியாதுங்கிறனாலதான் குடும்பத்தோட போய் என்ன செய்ய பேசுங்க இஸ்லாம் சொல்லுது. சொல்லும் போது அறிவு வேலை செய்யல, வேலை செஞ்ச அறிவே இல்ல. அடிபட்டதுக்கு அப்புறம் நெருப்பு அது தமாசி சொன்னான்னு சொல்லதான் அறியாமல் தொட்டாலும் சொல்லு. எப்படி தொட்டாலும் நெருப்பு சொல்லத்தானே செய்யும். நெருப்பு சுடுங்கிறது பெரிய பல்கலைக்கழகத்துல மண்டபம் போய் படிச்சுட்டா வரணும். அல்லது இந்த அறிவு போய் படிக்கணுமா? கேட்க அறிவை கொடுத்துக்கிறாங்களா? அறிவற்ற முண்டங்களாக உண்மை நான் படைத்திருக்கிறேன். அல்லாவே குர்ஆன் அப்படி சொல்றானே இல்லையா? வலக்கது தரஅனா ஜஹன்னம கஸீரன் மினல் ஜின்னி வல் இன்ஸ். மனிதர்களில் அநேகமானவர்களை, ஜின்களில் அநேகமானவர்களை நாம் தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் நரகத்திற்கு. காரணம் என்ன? லஹும் குலூபுன் லா யஃகஹூன பிஹா. அறிவிருந்தும் அவன் அந்த அறிவை கொண்டு சிந்திக்கவில்லை. வலஹும் அய்யுனுன் லா யுப்சிரூன பிஹா. பார்வை இருந்தும் அந்த கண்ணை கொண்டு அவன் பார்க்கவில்லை. வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா.
செவியிருந்தும் செவிடனா இருந்தானே போட நரகத்துக்கு போறான் நரகத்துக்கு போய் தோணும். தப்பிக்க முடியுமா? அந்த நேரம் தப்பிக்க முடியுமா? மறுமை நாள்ல ஈமானோட இருந்தா தான் மறுமை. நான் பரம்பரை முஸ்லீம் இருந்துட்டோம். ஆதம் நபி யாரு? முதல் மனிதர், முதல் இறை தூதர் தாங்க. ஆதம் நபியினுடைய மகன் என்ற காரணத்தினால 2 பேர் சொல்றது எப்படின்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய 2 மகனாரில் ஒரு மகன் போட நரகத்தில் போட போ. நூஹ் நபி 950 வருஷம் அவங்க மனைவி நரகத்தில் போ போயிரு. லூத் நபியின் மனைவி நரகத்தில் போ. இவர் இறைத்துவ சந்தேகம் இப்படி வரலாறு நாம் பார்க்கவே இல்லையாங்க. இப்ராஹிம் நபி தௌஹீதுடைய அடிப்படை மூல ஆளு. அதுக்கு என்ன? அவங்க அப்பா நரகத்துக்கு அனுப்பி நரகத்துக்கு. இப்ராஹிம் நபி எனக்கு பிடிச்சாருன்னா அதுக்காண்டி அவங்க அப்பா நான் சொல்ல தூணுமா? கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நரகத்தை நோக்கி போ சொல்லுவாங்கல்ல. இந்த வரலாற்று எதுக்கு அல்ல சொல்றாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய குடும்பத்துல பல பேர் நாம இதெல்லாம் கரெக்டான கோட்டை நமக்கு புரியவே இல்லையா? உத்பா யாரு? அபூ லஹப் யாரு? நபிகள் நாயகத்துடைய சித்தப்பாங்க நம்ம சொல்றோம் எல்லாம் நடக்குமா? போயிட்டு போய் மூலப்படுத்த சிந்திக்கலையா? அப்ப அவங்க குடும்பத்தில் அபூ ஜஹல் யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாப்பனா போலாம் போயிட்டே நரகத்துக்கு போயிட்டே இருக்கும். இதெல்லாம் ஹதீஸ் தானே. இது மாதிரியான செய்திகளை சொல்லக்கூடிய நேரத்திலே இன்னும் நம்முடைய ஈமான் பழுதடைந்திருந்தால், உங்களுடைய உள்ளத்திலே ஈமான் இல்லை, குப்பையா குப்பை. அது இருந்தால் மொத்த குப்பை என்பது நம்ம ஏமாற்றி நம்ம இருந்திருக்கோம். நபியின் நாயகனுடைய தந்தைங்க ரசூலுல்லாஹி வந்து கேட்பாங்க ஒரு ஆளு, தெரிஞ்சது உங்களுக்கு ஐநபி அவங்க அப்பா மோதா போயிட்டார், என்னுடைய தகப்பா இங்க ரசூலுல்லாஹி வந்து கேட்கிறார். அப்பதான் ரசூலுல்லாஹி சொல்றாங்க உங்களுடைய தகப்பா நரகவாதின்னு வரியில சொல்றாங்க. இதை கேட்டது சும்மாவே இருக்கலாமாங்கிற மாதிரி அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ரொம்ப கவலைப்பட்டு போறாங்க. பாருங்க, இன்னா பாக்க உன்னுடைய அத்தா பாதி என்னுடைய அத்தா 2 பேரும் நரகவாதி. என்னமோ உங்க அத்தாவத்தான் நரகவாதி சொல்ல நினைச்சிட்டு இருக்கேன். என்னை ஈண்டெடுத்த அதற்கு மூல காரணமாக இருந்த என் தந்தையை நரகவாதி அப்துல்லா என்று பெயர் வைத்தால் மட்டும் போதாது. அப்துல்லானா உண்மையிலே ஒரு அல்லாஹ்வுடைய அடிமையாக இருந்திருக்க வேண்டும். அவர் அப்படி இல்லை. நபிகாரின் தந்தை, அத்தா, பாப்பா நரகவாதி. அம்மா மட்டும் யாரு? நரகவாதி. முடிஞ்சு போச்சா? இதெல்லாம் மாற்றம். இந்த படிப்படியெல்லாம் பெற்றுதான் என்ன செய்யறாரு அந்த சஹாபி எல்லாம் வந்து இதெல்லாம் கடைசியில் அந்த அம்மா ஊரை கையில கொடுத்துட்டு 80 பேர் கிளம்பி வந்தாங்க நடிக்கிறது. தப்பிச்சு ஓடி வந்து நவீன நாயகர் வந்து என்ன செய்யறாரு, நடந்த செய்தியை சொல்லிட்டு அவருக்கு அப்பவும் என்ன செய்யல. இப்படி இருந்தாலும் நம்ம பழக்கப்பட்டார் அன்னிக்கோனா யார சொல்றாங்க, அந்த அண்ணாங்கிற பெண்ணை திருமணம் செய்து கொள்ளட்டுமா? எப்படி மாறாரு பாத்தீங்களா? கூப்பிட்டா வரக்கூடிய இடம், கூப்பிட்டாலும் மார்க்கம் அனுமதித்த முறை. நான் ஆதரவு கொடுக்கத்தையா 2 தடவை கேட்கணும், 2 தடவை ரசூலுல்லாஹி சொல்லிருக்காங்க. 3ஆவது தடவை என்ன செய்யறாங்க? வசனத்தை இறக்குறாங்க. என்ன வசனம்? என்ன வசனம் யாருக்கு தெரியுமா? 24வது அத்தியாயத்தில் இருக்கிற அஸ்ஸானி, விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க திருமணம் செய்யறதா அந்த தொழில் இருக்கக்கூடிய ஆள் செய்யணும். அதுக்கு ஈமான் இல்லாதவங்க எப்படி சேர்றது? 24வது அத்தியாயத்தில் சொல்றாங்க, விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்ணை திருமணம் செய்யலாம்.
விபச்சாரம் செய்யக்கூடிய பெண் விபச்சாரம் செய்யக்கூடிய ஆணை திருமணம் செய்யலாம். நீ யாரே இஸ்லாத்துக்கு வந்திருக்கிற, இதயத்தை தூய்மையாக்கி இருக்கிற, மறுபடியும் குப்பை போய் சொல்லு உண்ணாங்கல்ல. தௌபாவுக்கு இந்த வழக்கம், அந்த தௌபாவை இந்த ரமலானில் நாம் சரியான முறையில் நமது வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி மறுமையில் வெற்றி அடையக்கூடிய நமக்கெல்லாம் மாற முயற்சிப்போமா என்ற அறிவுரையோடு முதல்வரை நண்பர்களே, தௌபா சம்பந்தமாக நிறைய செய்திகள் செய்யலாம் சொல்லியிருப்போம். நிறைய தெரிஞ்சு வைக்கிறதுனால எல்லாம் உண்டாகாது. சொல்லப்படக்கூடிய கருத்து ஒரு கருத்து முடிச்சிருக்கா உடனடியாக நம்ம கடமைப்படணும். அப்படி நாம் நடைமுறைப்படுத்தினால் 40 வருஷம் நான் பாக்கியா இருந்தேன், 50 வருஷம் நான் பாக்கியா இருந்தேன், பாவத்தை நம்பி போயிடும். அத்தாயுமின தம்பி கமல்லா தம்பா, பாவத்திலிருந்து மீண்டவன் பாவம் செய்யாதவனை போல. இதுதான் இறைவனுடைய கருணை. இறைவனுடைய கருணை என்ன? இதுதான். 50 வருஷம் கொடுக்கல, நல்லா பெருசாலாம் பார்க்கணும், கொடுக்கல எடுத்து போடணும், திருந்திட்ட அந்த 50 வருஷம் ஆக பெருசு. ஆனா நீ கரெக்டா இருக்கணும், மறுபடியும் அதை பக்கம் போகக்கூடாது. இதுதான் தௌபாவுடைய சுருக்கமான இந்த விளக்கத்தின் அடிப்படையில் நாமும் நமது குடும்பத்தை விழிப்புணர்வு ஊட்டி அவர்களையும் நாளை மறுமையில் சுவனத்திற்கு செல்லக்கூடிய நன்மக்களாக மாற்ற முயற்சிப்போமாக. அல்லாஹ் அருள் செய்வானாக என்ற உபதேசத்தோடு இந்த ஜும்மா உரையை இத்தோடு நிறைவு செய்கிறேன். இன்னல்லாஹ் யக்ஃபிரு லக்கும் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ இன்கானில் வஸாயில் முன்கர் வல் பகி அலைக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். எதுக்குருக்கும் அது எஸ்தஜிபு லக்கும் வ லதிக்ருல்லாஹ். அல்லாஹ்